இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மது வீடியோவெல்லாம் எடுத்து வச்சு ரியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரியாவும் அது மாதிரியே உள்ளே வர்றாங்க. மது வந்துட்டு ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறாங்க. சூசைட் பண்ணிக்க போகிற மாதிரி தூக்கு கயிறு போட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ரியா வந்துடுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, செத்து தொலைனே எங்கேயாவது போய் சாக வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, ஆளு மண்டை மாதிரி எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் கால் பண்ணிட்டு இருந்தேன், உன் கூட வாழ பிடிக்கலன்னு தானே நான் டிவோர்ஸ் பண்ணி வந்துட்டேன், அதுக்கு மேலே எதுக்கு என்ன தேவையில்லாமல் தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ரியா உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியல, இங்கே பாரு உனக்கு பணம் தானே முக்கியம், அதுக்காக நான் வந்துட்டு கேமில் விளையாடி 10 லட்ச ரூபாய் ஜெயிச்சு வச்சிருக்கேன், வா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்ல என்ன சொன்ன, கேவலம் 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்ற மாதிரி இவர் கேட்க 10 லட்ச ரூபாய் என்னால் ஒரு நாள் செலவு, நான் இப்போ உடனே செலவு பண்ணி காமிக்கவா, நான் வந்துட்டு கோடீஸ்வரி ஆக போகிறேன், அதை விட்டுட்டு 10 லட்சம் கேவலம், அதை கொண்டுட்டு என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க, என்ன கோடீஸ்வரி ஆக போகிறேன் அப்படின்றாங்க. இப்போது குடும்பம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல, சவால் விட்டு கார்த்தி தோக்க போகிற நிலமையில இருக்கான், சொத்தெல்லாம் எனக்கு தான் வரப்போகுது, கார்த்தி எப்படியாவது சவாலை தொத்து வீட்டை விட்டு துரத்தி விட்டா 2 பங்கு தான், அதுலேயும் வந்துட்டு ஆனந்துக்கிட்ட அருணுங்க பற்றி ஏதாவது கோல் மூட்டி கொடுத்தா அவனையும் வீட்டை விட்டு துரத்திட போகிறான், அப்புறம் என்ன வயசான அந்த அபிராமியும் புருஷனும் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்கள பின்னாடி ஏதாவது ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டா முடிஞ்சிருச்சு, அப்புறமேட்டி அந்த மொத்த சொத்துக்குமே அதிபதி நான் தான், அதை விட்டுட்டு 10 லட்ச ரூபாய் பணத்துக்காக என்ன கூட வர சொல்லிட்டு இருக்கேன், அதுக்காக நான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா, இங்கே பாரு ரியா, இதெல்லாம் உன் கனவுல மட்டும்தான் நீ நினச்சிக்கணும், ஆனால் அதெல்லாம் உண்மையாலாம் நடக்காது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, என் கூட சேர்ந்து வந்துரு, நம்ம வந்துட்டு ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் தான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்துட்டேன், ஆனால் எனக்கு பிறக்க போகிற பிள்ளை பாண்ட் வித் கோல்டு ஸ்பூனாக தான் இருக்கணும், உன் கூட சேர்ந்தேன்னா அதெல்லாம் எனக்கு கிடைக்காது, அது ஆனந்து கூட இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும், அதனால தான் ஒன்றை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இங்கே பாரு இனிமேல் தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன், மாட்னடி செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு கார்த்திக்கு கால் பண்ணி வீடியோலாம் ரெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த சீனில் ரம்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி தப்பிச்சு வெளியில் ஓடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க, அப்போ அவங்களோட மனசாட்சி வந்துடுது, என்ன நீ இந்த இடத்துல இருந்தாலும் மாட்டிக்கிடுவ, வெளியிலையும் போக முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்குறாங்க. பேசாம கார்த்திக்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு, நீ தான் வந்துட்டு அமௌண்ட் தெரியறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னதுமே, இல்லை நான் வந்துட்டு பண்ண வேண்டிய காரியங்கள் இன்னும் ரொம்ப இருக்கா, அது வரைக்கும் நான் தான் அமௌண்ட் சொல்லிட்டு கார்த்திக் தெரியக்கூடாது, தெரிஞ்சு அவ்வளோதான் தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால இதை பற்றி இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்ல, அதானே உன் வேலை முடிஞ்சமே என்னை கழட்டி விட்டுருவே அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு மனசாட்சி மறைஞ்சு போயிருது. அடுத்து ரம்யா குடுகுடுன்னு யாருக்கு தெரியாமல் வெளியில் காரில் ஏறி போக போகிற நேரத்தில் தோளில் யாரோ கை வைக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா தீபா தான். தீபா நீ அப்படின்னு சொல்லி, எங்கடி போனோம், உனக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன், அதையுமே எடுக்க மாட்டேன், எங்கே தான் போனேன் அப்படின்னு கேட்க, சின்னதாக ஒரு வேலை வந்துடுச்சு, ஃபோனை வேற காரில் வச்சிட்டேன், அதனால தான் எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. சரி வா உன்னை உடனே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும், எனக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்குது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே, என்னடி நீ வராத நேரத்தில் குளறுபடி ஆயிடுச்சு தெரியுமா, யாரோ ஒரு பொண்ணு நான் தான் அம்முன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு, டவுட் வந்து என்ன கூப்பிட்டு விசாரிச்சதில்ல, அப்புறம் நான் தான் இந்த பொண்ணு அம்மு இல்லைன்னு சொல்லி சொன்னேன், சரி வா நீ என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை தரன்னு பிடிச்சி கையோடு இழுத்துட்டு போகிற, ஐயோ காட்டு மட்டும் என்னை பார்த்தா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே வந்துட்டு ரம்யா வர்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ரம்யாவை பார்த்துடுறாங்க. ஆஹா இந்த சீனுக்காண்டி தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி, செத்தாண்டா சிவனாண்டின்ற மாதிரி வந்துட்டு ரம்யா முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கேன். மேம் நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, கார்த்தி நீங்கள் எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி ரம்யா மாற்றி கேட்டுக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு ஓனருன்னு சொல்லுவேல அது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ரம்யாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. ஐயோ தீபா வந்துட்டு என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, தீபா வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேகத்திலே முழிக்கிறாங்க. கார்த்தி நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், எதுக்கு தேவையில்லாமல் என்னோட கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, அது வந்துட்டு ஃபேமிலி ப்ராப்ளம் மேம், சரி நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு ரம்யா கிட்ட கேட்குறாங்க, நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காத, நீ எத்தனையோ டைம் என் வீட்டுக்கு வந்திருக்கேன், என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இருந்திருக்கு, அதெல்லாம் பார்த்து உனக்கு தெரியலையா, நீ தான் வந்துட்டு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, இல்லை அதில் வந்து கோட் சூட்லாம் போட்டிருந்தாங்க, எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு மழுப்பிடுறாங்க. சரிவா அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் ரம்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு மதுவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு கார்த்தி தேடி வர அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வர்றாங்க. இது அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் தானே, அவன் இதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பார்த்தா கார்த்தி இருக்கிற இடத்த பார்த்து அந்த வீடியோவெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த வீடியோ வந்துட்டு சூப்பர், இதை வந்துட்டு ஆனந்த் கிட்ட காமிச்சாலே இவளோட முழு சுயரூபமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு ஐஸ்வர்யா பார்த்துறாங்க. போச்சு அந்த ரியா வந்துட்டு சிக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரியா கிட்ட ஓடுறாங்க. பாரு நான் தான் சொன்னேன்ல, அந்த
மதுவை பார்க்க போகாதன்னு சொன்னேன், இப்போ பாரு உனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொன்னது கேட்டையுமே ரியா வந்துட்டு பயந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வேமா குடுன்னு அந்த மது என்ன பண்ணுறான்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அவங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா ஏதாவது பிளான் சொல்லு அப்படின்னு சொன்னதுமே ஐஸ்வர்யா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. மீனாட்சி வர்றாங்க. இப்போ உனக்கு இருக்கிற ஒரே துருப்புச்சிட்டு அந்த மீனாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் சொல்ல இது வந்துட்டு நடந்தால் சரியாயிடுமா அப்படின்னு சொன்னதுமே அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்தி ஆனந்து கால் பண்ணி இங்கே வா உடனே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல ஆனந்து நான் மண்டபத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு இந்த மொபைலை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும்.